ஏமா ஆட்டோ என்ன குழா தண்ணியில் ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டியா? பெட்ரோலில் ஓடுதுமா. பெட்ரோல் விலை ஒரு நாளைக்கு என்ன விற்கிது தெரியும்ல? யோ, இவங்க இன்னைக்கு மட்டும்தான் உனக்கு சவாரி. என் பைக்குக்கு இவங்க லைஃப் ஃபுல்லா சவாரி. ஏன் எங்கள் சவாரியை கெடுக்கிறதுக்குன்னா வரீங்க? ஒரு பொண்ணு வந்துடக்கூடாது, ஓசியில் பைக்கை வாங்கி வந்துடுவாங்க. சே, அம்மா, நானும் காலையில இருந்து பாக்குறேன், வாசல்லே வந்து பாத்துக்கிட்டு இருக்கியே. வாட்ஸ் த மேட்டர்? மிஸ்டர் குசு அவர்களே, ஏய், சாரி மிஸ்டர் வாசு அவர்களே, இன்னைக்கு நமது தந்தை பாரிக்கு தேர் கொடுத்த வள்ளல் உயர் திரு ஹரிதாஸ் அவர்கள் ஊரிலிருந்து புகை வண்டியில் வந்து கொண்டிருக்கிறார். அதான் இந்த பதட்டம். சரியா தாயாரே? மெய்யுரைத்தாய் நான் இன்ற கண்மணியே. 7 மணிக்கு வரேன்னு சொன்னார். மணி 9 இன்னும் வர காணோம். ட்ரெயின் 2 மணி நேரம் லேட்டு. இப்பதான் போன் போட்டு சொன்னாரு. இந்த ட்ரெயினை இப்படிதான் நம்பவே முடியாது. ஆமாம்மா, 4-5 நாள் வெயிட் பண்ணிட்டேன். ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஆக்க தெரிஞ்ச அம்மாவுக்கு ஆற தெரியலையா? கிண்டல் அடிக்கிறியா? உனக்கும் கல்யாணம் ஆகட்டும், அப்ப தெரியும். சான்ஸே இல்ல. உங்களுக்கெல்லாம் தான் மணாலனே மங்கையின் பாக்கியம், எங்களுக்கெல்லாம் மணாலனே மங்கையின் பாரம். ஹேய், உங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா, ஏய், என்ன பெரிய ரிசப்ஷன் கமிட்டியா இருக்குது? என்ன என் அருமை குழந்தைகள், திருவள்ளிக்கேணியெல்லாம் எப்படி இருக்குது? அப்பா, இது ரொம்ப அநியாயம். என்னடா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான்னு பார்த்தா திருவள்ளிக்கேணி எப்படி இருக்குன்னு கேக்குற. டேய், உங்களெல்லாம் கேர் ஆஃப் என்னுடைய பார்சாரதின்னு விட்டு போயிருக்கிறேன். அவன் உங்களை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான் திருவள்ளிக்கேணி எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஓ, அப்படின்னா எங்க எல்லாரையும் இந்த காக்கும் கடவுள் கிட்ட விட்டுட்டு போயிருந்த. அதான் 2 மணி நேரம் லேட்டா வந்து எங்க எல்லாரையும் காக்க வச்சிருக்க. எப்படா அப்ப வருவான், எப்படா கிண்டல் பண்ணலாம்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்களா நீங்க? வா, வா, வா. வாங்கடா வாங்கடா. அப்பா, எங்கடா உங்க அம்மா வழக்கம் போல சமயக்கட்டுக்கு போட்டாளா? நீ வர லேட் ஆனனால உள்ளேயும் வெளியும் நடந்து நடந்து டயர்ட் ஆகி உன்னை பார்த்ததும் கிச்சனுக்கு போயிட்டான். இந்தாங்க காஃபி. அம்மா தேங்க்யூமா, தேங்க்யூ. என்னம்மா இது? அப்பா வந்த உடனே ஒரு ஃபீலோட ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சுவேன்னு பார்த்தா இப்படி காஃபியோட வந்து நிக்கிற. சும்மா இரு. கட்டி கூட பிடிக்க வேண்டாம். பயணம் எப்படி இருந்தது ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏ பைத்தியங்களா, நான் டயர்டா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயிருந்து போய் காஃபி கொண்டு வந்து கொடுத்தா பாரு. அங்கேயே அவ கேட்க வேண்டிய கேள்வி கேட்டாச்சு, நான் சொல்ல வேண்டிய பதில சொல்லியாச்சுரா. சும்மா சமாளிக்காதப்பா. இந்த கட்டிப்புடி வைத்தியம் கிடைக்கலன்ற ஏமாற்றம் உன் முகத்துல நல்லாவே தெரியுது. ஏய் மடையா, எங்க தலைமுறை தம்பதிகளுக்குள்ள இருக்கிற அந்த பந்தம், அந்த பாசம், அந்த ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா. நீங்களா அந்த வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்காக இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, சிஸ்டர் இன் லாஸ் டே எல்லாம் கொண்டாடுறீங்க. நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்குள்ள எப்போதுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டே தான்டா. இது எங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. ஆமா, ட்ரெயின் 2 மணி நேரம் லேட்டா? அரைவல் டைமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இங்கதாம்மா நீ வாழ்க்கைக்கும் ரயிலுக்கு உள்ள வித்தியாசத்தை நீ தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நம்ம அரைவல் டைமை டாக்டர் கரெக்டா சொல்லிடுவான் எப்போ போறப்போங்கிறத. ஆனா டிபார்ச்சர் டைமை யாரும் சொல்ல முடியாது. ரயில்ல கொஞ்சம் வித்தியாசம். டிபார்ச்சர் டைமை கரெக்டா சொல்லிடுறான், அரைவல் டைமை தான் எவனும் சொல்ல முடியாது. ஒன்று சொன்னாய், அதை நன்று சொன்னாய். சும்மா அறி ஓனாய். என்னப்பா, இந்த பழமொழிகள் கேட்காம 4-5 நாள் மிஸ் பண்ணிட்டோம்ப்பா. சரி சரி பேசிட்டே இருந்தா எப்படி? ஹைதராபாத்ல இருந்து எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? வாசு என்ன வாச வரைக்கும் வந்து வரவேற்கிறான்னா அதுல ஏதோ மேட்டர் இருக்குது. இப்பதான் புரியுது. ஏன் கண்ணுங்களா, நான் உங்களுக்கு நிறைய வாங்கி வரணும் தான் நினைச்சேன், ஆனா டைம் கிடைக்கல. அப்ப இன்னும் ஹைதராபாத்ல 4-5 நாள் இருந்துட்டு வர வேண்டியதானே? ஏ அலையாதீங்கடி, கொண்டாந்துருக்கேன். இத புடி, இத புடின்னு தான் சொன்னேன். இத குடின்னு நான் சொன்னேன். ஓரமா வையத. இந்தா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அண்டாள் முத்து மாலை. இந்த சார்மினார் பக்கத்துல கிடைச்சது, வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ ஐட்டம் இந்தா பர்ஃப்யூம். பர்ஃப்யூமோட சேர்ந்து இருந்தா ஒரு 50 ரூபாய் கேஷ். இந்த கேஷ் எதுக்குப்பா? அதாவது இவளுக்கு வாங்கின பொருள் உனக்கு வாங்கின பொருளை விட ஒரு 50 ரூபாய் அதிகம். நீ அப்புறம் பிரைஸ் டேபிள பார்த்து சண்டைக்கு வரக்கூடாது, அதனால செட்டில் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? மகனே, உனக்கு வாங்கி வந்த பொருள் அது நாசிக்கில் தயாரிக்கப்பட்டது. புரியலையே. புரியலையா? நாசிக்கில் என்ன தயாரிக்கிறாங்க? கேஷ், ரூபா நோட்டு. உனக்கு அதுதான். ஏன்னா நீ கொடுத்த லிஸ்ட்டை வாங்கணும்னா ஆந்திராவில் தனி பட்ஜெட் போடணுன்றான். ஸோ உனக்கு 500 ரூபாய் கேஷ். ஓகே புடி.
அப்பா இந்த 4-5 நாள் நான் வீட்டு பொறுப்பை பார்த்ததுக்கு நீ எனக்கு 2000 ரூபாய் கூட தரலாம். 500 ரூபாய் ரொம்ப கம்மி தான், பட் ஓகே. நீ விட்டினா ஹைதராபாத் நிசாம் சொத்தையே கேப்பிய. கொடுத்தா வாங்கிக்குவேன், பட் ஸ்டில் யானை பசிக்கு சோளப்பூரி. யானை பசிக்கு சோளப்பொரி, பட் இந்த கேன பசிக்கு இது சரி சுமாரா. சரி அப்பா, அம்மாக்கு ஹைதராபாத்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்த? அம்மாவுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழைய பொருளை பத்திரமா கொண்டு வந்திருக்கிறேன். பழைய பொருளா? செகண்ட் ஹேண்டா? நோ 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 நோ, ஃபர்ஸ்ட் ஹேண்ட். 55 வருஷம் முன்னாடி தயாரிக்கப்பட்டது. புதிர் போடாம சொல்லுப்பா. டேய், அவர் சொன்ன பழைய பொருள் அவர் தான்டா. ஓல்ட் ஆனாலும் அவர் தான் எனக்கு கோல்டு. ஆஹா ஆஹா, தங்க முடியல. The grass is simply itching. கிராஸ் சிம்பிளி இச்சிங்க அப்படின்னா புல் அரிக்குது. பார்த்து மாடு கிட்ட மேஞ்சிட போகுது. டேய், நான் ஹைதராபாத் கிளம்பும்போது நீங்களாம் என்கிட்ட ஒரு லிஸ்ட்டே கொடுத்தீங்க, இதை கொண்டா அதை கொண்டான்ட்டு. ஆனால் அவள் எதை சொல்லி அமிச்சா தெரியுமா? நீங்கள் பத்திரமா திரும்பி வந்தா போதும்ட்டாடா. அவதான்டா மனைவி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சிச்சுவேஷன் சாங் பாடுறீங்களா? நான் சிச்சுவேஷன் சாங் பாடட்டுமா? தென்னைய பெத்தா இளநீரு, இப்படி புள்ளைய பெத்தா கண்ணீரு. ஹலோ, நான் தான் ஆரோக்கியம் பேசுகிறேன். யாரு? சந்தானகிருஷ்ணனா? கேட்டீங்களே, குப்பராமசாமி அட்ரஸ்ஸு அதான்யா, சீவத்தோட மாமா. அதான் உன் தம்பி பிராக்கெட் போட்டிருக்காளே, சீவ சிந்தாமணி. அவன் மாமா. அட்ரஸ் நோட் பண்ணிக்க. கவனமாக கேளு மிஸ்டர் குப்பராமசாமி. நம்பர் 22, கலீஷ் தெருவு, கபுராஜபுரம், குப்பமேடு. இது அதான் 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 அதான். எப்படி கண்டுபிடிக்கிறதா? போயிட்டே இருக்கியா, நாத்தடிக்கும், கண்டுபிடிச்சிக்க. அப்பா, ஏதோ நம்மால் ஆனது போட்டு கொடுத்தாச்சு. இறங்கு. ஏய், காலேஜில் தானே ட்ராப் பண்றேன்னு சொன்னேன், இங்க வந்து ட்ராப் பண்ற? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அப்பா அம்மா எதிர காலேஜில் விடுறேன்னு பில்டா விட்டேன். ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னா, அதுவும் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னா போய் சொன்னா தப்பு இல்ல. பாசமுள்ள அண்ணன் மாதிரி நடிச்சியேடா. பாசம் இல்லைன்னு சொல்லலையே. ஒன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ல விடுற அளவுக்கு பாசம் இருக்கு, ஆனா காலேஜ்ல விடுற அளவுக்கு பாசம் இல்ல. நீ இப்படி எல்லாம் சொன்ன சரிப்பட்டு வர மாட்டேன். ஏய், சாவி சாவி. கொடுத்தாதானே? ஏன் டிராஃபிக் போலீஸ் மாதிரி சாவியை புடிங்கி வச்சுக்கிட்ட? நீ காலேஜில் விடுறேன்னு சொல்லி சாவி தரேன். இந்த பார், இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாத. ஒரு அர்ஜென்ட்டான வேலையா போயிட்டு இருக்கேன். இங்க பார், நீ காலேஜ் கூட்டிட்டு போற சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்க. ஹலோ, இங்க என்ன வேடிக்கை? பப்ளிக்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வேடிக்கை பார்க்காம இருக்க முடியுமா? சார், நீங்களே நியாயத்தை கேளுங்க. இவன் என்னோட அண்ணன். தங்கச்ச காலேஜ்ல போய் டிராப் பண்றதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? அதான் கேளுங்க. இந்த ஆள் டிராப் பண்ண மாட்டேங்கிறானா? என்கிட்ட பைக் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நான் வேணா உங்களுக்கு டிராப் பண்றேன். போடா லூசு. ஹேவ் a nice day மேடம். இட்ஸ் ஓகே. ஹேய், அந்த ஆள் தான் உன்னை பைக்ல டிராப் பண்றேன்னு சொல்றான்ல, அவன் கூட போக வேண்டியதானே? அண்ணா, நீ யாரோ முகம் தெரியாதவங்க கூட போக சொல்ற? கையெடு கையெடு. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லையான்னு நினைச்சேன். சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இந்த 10 ரூபா, ஆட்டோல போயிடு. இந்த 10 ரூபாய் கொடுத்தா ஆட்டோவை ஆன் பண்ணி ஆஃப் தான் பண்ணுவான், நகர கூட மாட்டான். நான் சொன்னது ஷேர் ஆட்டோ. ஷேர் ஆட்டோவா? எல்லாரும் பக்கத்துல வந்து உட்காருவாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதுன்னா ஆட்டோ டாப்ல உட்காந்துருப்போ. தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். சாவியை கொடு. இந்தா, அடுத்த தெரு போறதுக்குள்ள ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் பஞ்சர் ஆகி நடக்கவே முடியாம பெட்ரோல தீர்ந்து போய் கஷ்டப்பட போறேன். நல்லா பாரு. என்ன சாபம் விடுறியா? அந்த காலத்து பொண்ணுங்க சாபம் விட்டா ஊரே பத்திட்டு எரியும். இப்ப சாபம் விட்டா உன் வயிறு தான் எரியும். சீ, போடா. மூஞ்ச பாரு. என்ன, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? பட்டுவாடா ஓவரு. ஆனால் இது ஸ்பெஷல். உனக்கு ஹைதராபாத் காட்டன்.
ஆ. சாரியா? ம். எனக்கு எதுக்குங்க சாரி? பின்ன மிடி ஸ்கர்ட் இதெல்லாம் வாங்கி வரலன்னு கேட்குறியா? சி, என்னை எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டல் தான். அதெல்லாம் இருக்கட்டும். புடவை பிடிச்சிருக்குதா? చాలా బాగుందండి. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு வாங்கி கொடுத்த முதல் புடவைக்காக ஒரு வெக்கப்பட்டிய அதே வெக்கம் அப்படியே இருக்குது. நீங்க மட்டும் என்ன, அப்போ வாங்கி கொடுத்தப்போ எப்படி பெருமைப்பட்டீங்களோ அதே பெருமை இப்பயும் படுறீங்க. அப்போ நான் வாங்கி கொடுத்தது வேற, இப்போ நான் வாங்கி கொடுக்கறது வேற. அப்போ நான் உனக்கு புடவை வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு, உன்னை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் ஒரு ஹீரோ மாதிரின்ட்டு. இப்போ அது இல்லைம்மா, இது நான் மனசார தர அன்பு பரிசுமா உனக்கு. இந்த புடவைய பிள்ளைங்க முன்னால கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கிண்டல் பண்ணுவாங்கண்ணா? அது கிடையவே கிடையாது. பாரு, பசங்களுக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு. உனக்கு நான் வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டு என்ன சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக. நான் உன்கிட்ட அந்த கிஃப்டை கொடுத்து நல்லா இருக்கான்னு கேட்ட உடனே நீ அப்படியே நாணி கோணி சாலா பாகுந்தின்னு சொன்ன பத்தியா, அதை நான் ரசிக்கிற சந்தோஷம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். பசங்க முன்னாடினா அது டைவர்ட் ஆயிடுது, வேணாது. நம்ம சந்தோஷத்தை விடுங்க. ஹைதராபாத்ல நம்ம சரோஜா சந்தோஷமா இருக்காளா? அவ சந்தோஷமா இருக்கான்னு சொல்றதை விட மாப்பிள்ளை அவளை சந்தோஷமா வச்சிருக்காருங்கிறது தான் உண்மை. நம்ம மாப்பிள்ளைக்கு என்னங்க குறைச்சல்? உங்க செலெக்ஷன் ஆச்சே. வெண்டைக்காய் வாங்கினா கூட நீங்க தரம் பார்த்து தான் வாங்குவீங்க. மாப்பிள்ளை விஷயத்துல கேட்கணுமா என்ன? ஆமாம்மா பங்காரு, நான் எப்போதும் அந்த வெங்கடேஷ் கிட்ட நன்றியை சொல்வேன். எதுக்கு தெரியுமா? மணிமணியா 6 பசங்களை கொடுத்தியப்பான்ட்டு. ஒன்றை மறந்துட்டேன், மாப்பிள்ளையும் அப்படியே கொடுத்துருக்கேன்னு நான் நன்றி சொல்லணும் அவருக்கு. விட்டா மாப்பிள்ளைக்கு கிரீடமே வச்சிருவீங்க போல இருக்கு. இப்ப புரியுது, மாப்பிள்ளை உங்களை ரொம்ப எக்கச்சக்கமா கவனிச்சிட்டாரு போல இருக்கு. அதான் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. பின் என்னம்மா, கொண்டாடப்பட வேண்டியவன் தான் அந்த வரதன். ஆமா, நம்ம பொண்ணு மாதிரி ஒரு ஹோம் சிக் பொண்ணை வச்சுக்கிட்டு அங்க ஹோம்ல ப்ராப்ளமே இல்லாம நடத்திக்கிட்டு வரானே, பெரிய விஷயம் இல்லையா அது? ஏன் நம்ம சரோஜா சரியில்லைன்னு சொல்றீங்களா? சிச்சி சிச்சி, நான் அப்படி சொல்லம்மா. இந்த பாரு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறோம் இல்லையா, அப்போ அந்த பெற்றவங்கெல்லாம் அழுகுறாங்க. அது என்ன அழுகையா இருக்கணும்னா, அப்பா இதாயா நான் கடைசி தடவையா என் பொண்ணை நினைச்சு நான் அழப்போறேன், இனிமே அவன் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சு நான் அழணும். நீ நானும் அப்போ அப்படித்தானே அழுதோம். ஆனா அந்த பைத்தியக்கார பொண்ணு அங்க போனப்புறமும் இன்னும் அழுதுகிட்டு இருக்காளே, அதான் எனக்கு புரியல. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிடும். சரோஜா அழுகையை நிறுத்தினாதான் அந்த குழந்தையே பிறக்கும். அவ குழந்தையில எப்படி இருந்தாலோ இன்னும் அப்படியே தான் இருக்கா. இந்த பாருமா, நமக்கு அதிர்ஷ்டம் நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சாரு, ஏதோ சமாளிச்சுக்கிட்டு போறாரு. வேற ஒரு இடத்துல இதே மாதிரி பிறந்த விட்ட நினைச்சுக்கிட்டே அழுதுட்டு இருந்தான்னு வச்சுக்கா, இந்நேரம் பொட்டலாம் கட்டி அனுப்பிச்சிருப்பானுங்க. பைத்தியக்கார பொண்ணா இருக்காங்க. பொதுவா பிறந்த வீடுன்னா பொண்ணுங்களுக்கு அன்பு இருக்கதான் செய்யும். அதுக்காக இப்படியா? ஃபோன் பேச ஆரம்பிச்சா முதல்ல அழுறா, அப்புறம் தான் பேசுறா. போனை சொல்றிய, நாங்க இருக்கும்போதே அப்படிதான். என்னமோ கண்ணை கசிக்கிட்டே வந்து என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துகிட்டே இருக்கிறா. என்ன நம்மளை பத்தி தான், இந்த மெட்ராஸை மிஸ் பண்றோங்கிறத பத்தி தான். நல்ல வேளை மாப்பிள்ளை கொஞ்சம் புட்சாலி, கூடவே இருந்து அப்படி இப்படி பேச்ச மாத்தி அவளை அழ விடாம இருந்து சமாளிச்சிட்டு இருந்தாரு. தட் மேன் இஸ் a gentleman, I tell you. நிறைய குழந்தைங்க பிறந்தா சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, வருத்தமும் கவலைகளும் இருக்கு. எதுக்கு பங்காரு காலம் கடந்து இந்த சிந்தனை? நிறைய பசங்க இருக்கிறது இது ஒரு நல்லது தான். இப்போ இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் என்ன பண்ணுறாங்க பாரு, ஒரு பிஸ்னஸ் மட்டுமா பண்ணுறாங்க. ஃபோன் பிஸ்னஸ்ன்னுவான், லாரி பிஸ்னஸ்ன்னுவான், துணி பிஸ்னஸ்ன்னுவான், கெமிக்கல் பிஸ்னஸ்ன்னுவான். எதுக்குன்னா ஒன்று எங்கேயாவது நஷ்டமாயிட்டா கூட இன்னொன்று லாபத்தை பார்த்துக்குவானுங்க. அந்த மாதிரி நமக்கு 6 பசங்க இருக்குது. ஒன்று கஷ்டப்பட்டா கூட மற்றதுங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாம திருப்தி அடையலாம் இல்லையா? போங்க, நீங்களும் உங்க உதாரணமும். சரோஜா மட்டும் இல்லை, நம்ம எல்லா பிள்ளைங்களும் நம்ம மேல பாசமாக தான் இருக்காங்க. நீங்க 4 நாள் ஊர்ல இல்லை, எல்லாரும் எக்கச்சக்கமா புலம்பி தீத்துட்டாங்க. அப்படியா? நீ சொல்றது கேட்கறதுக்கு எனக்கு என்னமோ காதுல தேனை ஊத்துன மாதிரி இருக்குது. நான் இல்லைன்னா நம்ம பசங்க என்ன மிஸ் பண்றாங்கிறது பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. பங்காரு, நம்ம 2 பேரும் ஆண்டவங்கிட்ட நீண்ட ஆயுச கொடுன்னு வேண்டிக்கவே கூடாது. நம்ம பசங்க நம்மளை மிஸ் பண்ற அளவுக்கு தான் நாம வாழணும். எப்ப அவங்களுக்கு அந்த எண்ணம் மாறிடுதோ அப்ப நம்ம இருக்கக்கூடாது, போயிடணும்.
எனக்கு அந்த எண்ணம் இல்லைங்க. எப்படி இருந்தாலும் என்ன ஒருத்தர் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணுவாரு. புரியலையே. உங்களுக்கே புரியலையா? நான் உங்களுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவேன்னு சொன்னேன். படி. ஆட்டோ ஆட்டோ எங்கம்மா போனோம்? ஆழ்வார்பேட் எவ்வளவு? 120 ரூபா கொடுமா. 120. என்னடா இவ்வளவு கேக்குறீங்க? ஏம்மா ஆட்டோ என்ன குழா தண்ணியில் ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டியா? பெட்ரோலில் ஓடுதுமா. பெட்ரோல் விலை ஒரு நாளைக்கு என்ன விற்கிது தெரியும்ல. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போயிடுவீங்கல்ல, ஏன்னா ஏற்கனவே ஆபீஸ்க்கு ரொம்ப லேட்டா. என்ன உமா, ஆபீஸ் தானே போற? ஆமா. வா பைக்ல போயிடலாம். யோ அழகா ஒரு பொண்ணு வந்துடக்கூடாத, உடனே பைக் எடுத்துட்டு வந்துடுவீங்களே. யோ இவங்க இன்னைக்கு மட்டும் தான் உனக்கு சவாரி, என் பைக்குக்கு இவங்க லைஃப் ஃபுல்லா சவாரி. ஏன் எங்கள் சவாரியை கெடுக்கிறதுக்குன்னா வரீங்க? ஒரு பொண்ணு வந்துடக்கூடாது, ஓசியில் பைக்கை வாங்கி வந்துடுவாங்க. சே உமா, நான் ஆட்டோக்காரர்கிட்ட லைஃப் ஃபுல்லா சவாரின்னு சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. பரவாயில்ல. உமா, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ரோட்டில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால இவ்வளோ பிரச்சனையே. ஒன்று பண்ணலாம், பேசாமல் நான் உங்களை வீட்லேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேனே. ஐயோ வேண்டாம் வாசு, அப்பா இருந்தா கூட பரவாயில்ல, அது வேற விஷயம். இப்ப நீ வந்தா யாராவது தப்பா நினைப்பாங்க. நீ சொல்கிறது புரியுது உமா, நம்ம சமுதாயம் இன்னும் முன்னேறவே இல்லை. நல்ல பொண்ணுங்களை கூட சந்தேக கண்ணோட தான் பார்க்குறாங்க. பழகுறவங்களுக்கு தானே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. கரெக்டுமா, எனக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ண உதைக்கும் போது இந்த மாதிரி பேசுகிறவங்கள வாயிலே உதைக்கணும் போல தோணுது. இதே மாதிரி பேசி நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆபீஸ்ல மேனேஜர் தான் உதைப்பாரு. ஐயோ முதல்ல உட்காருங்க. பேர் தான் லிஃப்ட், யாரையும் லிஃப்ட் பண்றது இல்லை. பாதி நாள் ஆஃபீஸுக்கு முழங்கால் முடிச்சல தான் போக வேண்டியது இருக்கு. அப்பா ஐயோ ஏன்டா அப்படி ஆஃபீஸ்க்கு வந்து பயமுறுத்துற? என்ன விஷயம்? நீ வாப்பா. ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் இஷ்யூ நீ தப்பா நினச்சிக்கோங்க. என்னடா விஷயம்? இந்தா என் சம்பளத்தை பிடி. அதை கொடுக்க வந்தியா? டேய் நீ ஆஃபீஸ்க்கு போகல, ஆனால் ஆஃபீஸ் வேலையெல்லாம் வீட்டிலேருந்தே செஞ்சுட்டு இருக்கிற, அது ஒழுங்காக போயிட்டுருக்கா? எல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருக்குப்பா. உங்கள் மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். அவர் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலையே. இன்ஃபேக்ட் நான் வந்து ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறத விட வீட்டில இருந்தே வேலை செய்கிறத தான் பெட்டராக ஃபீல் பண்ணுறாருப்பா. அவ்வளவு நல்லா வேலை செஞ்சிருக்கிற நீ ஆஃபீஸில். என்னப்பா? ஆமாம், இந்த மேட்ரை கீதா இன்னும் ஒன்றும் கண்டுபிடிக்கலையே. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா. லேப்டாப்பில் பாஸ்வேர்டு போட்டு பூட்டி வச்சிருக்கேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உனக்காவது பாஸ்வேர்டு தெரியுமா? என்னப்பா? சரி சரி இந்தா. இது மாத செலவுடா. என்னடா யோசிக்கிற? உங்கள்கிட்ட ஃபுல்லாக பணத்தை வாங்கிட்டு உனக்கு கொஞ்சம் தான் கொடுக்குறேன்னு பார்க்குறியா? என்ன பண்ணுறது, பணத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சாதாண்டா அவள் கையை கொஞ்சம் இருக்க முடியும். அதுக்கு தானே இந்த நாடகமே நம்ம ஆடிட்டு இருக்கோம். நீ கவலைப்படாத, இந்த மிச்ச பணத்தை உன் பேரில் தான் சேஃபாக போட்டு வச்சிருக்கிறேன். பா நான் அதை பற்றிலாம் கேட்கவே இல்லையப்பா. எனக்கே கஷ்டமாக இருக்குதுடா, கீதா கிட்ட இப்படி ஒரு நாடகம் ஆடுறோமேன்ட்டு. அவள் பேசிக்காக நல்ல பொண்ணு தான், ஆனால் அவங்க அம்மா அவளை வளர்த்த விதம் சரியில்லை. இவ்வளவு பேசுறிய உங்கள் மாமனார் அவர் என்கிட்ட வந்து என் சிஷ்யனாக சேர்ந்துக்கிறேன்றாரு. அவருக்கு இதே கதி தான் போல இருக்குது. சரி சரி, இப்போ இந்த மேட்ரு கொஞ்ச நாளைக்கு கீதாக்கு தெரியாமையே இருக்கட்டும். இப்படியே கொஞ்ச நாள் போகட்டும்னு வச்சுக்கோ, கீதாவை மாற்றிடலாம். பா மாற்றிடலாமாப்பா? ஏய் என்ன விபரீதமாக போகுது உன் கற்பனை? அவள் புத்தியை மாற்றிடலான்னு சொன்னேன்டா, பக்கரிக்கு பிறந்தவனே. ஏன்பா நீ பக்கிரியாப்பா?